அன்றைக்கி நம்ம தேவ்குட்டிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக எங்கேயாவது வெளியே போகணுன்னு தான் கேட்பாரு. ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும், தேவ்க்கும் நிஷ்வின்க்கும். அதனால் அண்ணா நகரில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அங்கே கூப்பிட்டு போனோம். எவ்வளோ ஆவலாக ஈகலாக அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்ருக்கான் பாருங்களேன். அவருக்கு ஃபுட்டுனா போதுங்க, அவருக்கு ரொம்ப ரொம்ப உயிர்னா சாப்பாடு தான். ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான். அதே மாதிரி நம்ம என்ன கொடுத்தாலுமே வேண்டான்னு சொன்னதே கிடையாது இது வரைக்கும். வீட்டில் நல்லா இருக்கோ இல்லையோ அந்த சாப்பாடை அவர் சாப்பிட்டுட்டு தான் அவன் எந்திப்பான். நல்லா இல்லைனா கூட எப்படியாவது அதை சாப்பிட்றணும், 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த டிஷ்ஷை வந்து முடிச்சுட்டு தான் அவன் எந்திப்பான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பரோட்டா கறி தான் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப நாளாக பரோட்டா வந்து வாங்கி கொடுக்கவே இல்லை. சரி வெளியே வந்திருக்கோமே அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். சின்ன பையனும் அதான் கேட்டு அடம் முடித்தான். சரி அதுவே வாங்கி கொடுத்தாச்சு. இவரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிஷ்வினை போயிட்டு கலக்கி ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி ரோட் கடைக்கு போகிறதுக்கே பயப்படுவேன், ரொம்ப கூச்சப்படுவேன். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்லாம் வேறு லெவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே போய் கேட்டுட்டு வந்துடுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் என்னோடய சைல்ட்ஹுட்டெல்லாம் யோசித்து பார்த்தேன். நம்ம என்னைக்கு எப்போ நம்ம இந்த ரோட் கடைக்கெலாம் வந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், வெளியவே வரமாட்டோம், வீட்டுக்குள்ளேயே கிடப்போம். பட் இப்போது வெளியே வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பக்கம் டெவலப் ஆகிருக்கோன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே எனக்கு தெரியலை. இந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் எங்கேயோ போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.